இன்றைக்கி பார்க்க போகிற மருத்துவ செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான மருத்துவ செடி. அந்த மருத்துவ செடி பயன்கள் என்ன, அதோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்குறீங்களா? மூக்கரட்டை. அந்த மூக்கரட்டை செடியோட பயன்கள் என்ன அப்படின்னு நாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். இதாங்க அந்த மூக்கரட்டை செடி. அதாவது இது மேக்சிமம் பார்த்திங்கன்னா கொடி வகையை சேர்ந்தது. அப்படியே படர்ந்து காணப்படும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். தோப்பு மாதிரி இருக்கா? சுற்றி தோப்பு தான். இங்கே பாருங்கள் எப்படி படர்ந்து இருக்குன்னு பாருங்கள். கொடியை பாருங்கள். அடேங்கப்பா அவ்வளவும் மருந்து தாங்க. எப்படி படர்ந்து இருக்குன்னு பார்த்தீங்களா? இதோட இலையை பார்த்தீங்கன்னா மேல்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசுமையாக இருக்கும். பச்சை பசேன்னு இருக்கா, ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். அதை அப்படியே திருப்பி பேக் சைடு பார்த்தீங்கன்னா சாம்பல் கலந்த நிறத்தில் இருக்கும். உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குது. இதை திருப்பி பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறத்தில் இருக்குதா, இதய வடிவத்தில் இருக்கும். இந்த இலையை பார்த்திங்கன்னா இதோட பூ பார்த்திங்கன்னா பாருங்களேன் எப்படி இருக்குது. இந்த பூ பாருங்கள், அருமையாக இருக்கா? அப்படியே இதோட பூ. இதை கலரை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் என்ன கலர்னு. அருமையாக இருக்கும். வீட்டுக்கு பின்னால் உள்ள தோட்டத்தில் தான் இது இவ்வளவும் இந்த செடி இருக்குது. பாருங்கள் எப்படி படர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஒரு அற்புதமான மருத்துவ செடிங்க. இந்த கொடியோட கலரை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே லைட் ப்ரௌன் பச்சை அப்படியே கலந்த அப்படியே கலரில் அப்படியே இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சிறுநீரக பிரச்சனை இருக்குது பார்த்திங்களா? நாள்பட்ட சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க இதை வந்து சாப்பிடலாம். ஏன்னா இது வந்து இரத்தத்தை சுத்தம் பண்ணி சிறுநீரகத்தில் ஏதேனும் கற்கள் இருந்தாலோ, சிறுநீரகத்தை சுற்றி ஏதாவது அழுக்கு படிந்து இருந்தாலோ அதையெல்லாம் சுத்தம் செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த மூக்கரட்டை கீரைக்கு இருக்குன்னு சொல்லலாங்க. இதை நான் வந்து அதுதான் நான் சொன்ன மாரி தான். இதோட கொடி வேறு இலையை பறித்து நம்ம வந்து நிழலில் உலர்த்தி பொடியாக்கி காலையிலையும் மாலையிலையும் ஒவ்வொரு டீஸ்பூன் சுடு தண்ணியில் கலந்து வெதுன்னு சூட்டில் கலந்து நாம் இதை டெய்லி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம ரத்தத்தை சுத்தமாக்கிட்டால் அப்புறம் வேறு என்ன நோய் வரப்போகுது உடம்புல? அதுதானே மெயின். சிறுநீரகத்தில் கல் இருந்தாலும் சரி, அந்த கல்லை கரைச்சி வெளியேற்றிடும். சிறுநீரகத்தை வந்து பலப்படுத்தி குணமாக்கி நம்மளை சந்தோஷமாக வச்சுருக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மூக்கரட்டை கீரைக்கு இருக்குன்னே சொல்லலாங்க. சில பேருக்கு வந்து கண் எரிச்சல் இருக்கும். கண் துடிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த பிரச்சனை உள்ளவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மூக்கரட்டை இலை இருக்குது பார்த்திங்களா, இதை கொஞ்சோண்டு நம்ம பறிச்சுக்கணும். இந்த மாதிரி பறித்து ஓரளவு ஒரு பிடிச்ச அளவு பறித்து நிழலில் உலர்த்தி பொடியாக்கணும். பொடியாக்கிட்டு நம்ம காலையிலையும் சாப்பிட்லாம், மாலையிலையும் சாப்பிட்லாம். ஒன்றும் தப்பு கிடையாது. வேளை நம்ம சுடு தண்ணியில் இதை வந்து நம்ம குடிச்சிக்கிட்டு வந்தோம்னா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கண் எரிச்சல், கண் துடிச்சிக்கிட்டே இருக்கும், இது போன்ற பிரச்சனைகள் உள்ளவங்க இதை நாம் சாப்பிடும் பொழுது சுத்தமாக இந்த பிரச்சனையை நீக்கி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நமக்கு கொடுக்குங்க இந்த மூக்கரட்டை கீரை. இந்த மூக்கரட்டை கீரையை வந்து நம்ம சமைத்து கூட சாப்பிடலாம். அப்படியே நம்ம இந்த இலையை நல்லா பறித்து தண்ணியில் போட்டு நல்லா அலசி சுத்தமாக்கிட்டு வெங்காயம் கொஞ்சம் தக்காளி போட்டு கீரையாட்டம் வதக்கி இதை நம்ம சாப்பிடலாம். இதை நம்ம டெய்லி இதை நம்ம உணவோடு சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு வரும்பொழுது கல்லீரல் பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு. அந்த கல்லீரல் பிரச்சனையை கூட இது போக்கக்கூடிய தன்மை உண்டு இந்த மூக்கரட்டை கீரைக்கு. கல்லீரல் சுற்றி வீக்கம் இருக்கும்,
அதில் ஏதாவது தொற்று இருந்தாலும் குணமாக்கும் தன்மை வந்து இந்த மூக்கரட்டைக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். இரத்தத்தை வந்து சுத்தம் செய்யக்கூடிய தன்மை இந்த மூக்கரட்டை கீரைக்கு இருக்குது. அதாவது இந்த மூக்கரட்டையை வந்து இந்த கொடியை கூட காய வைக்கலாம், வேரை கூட காய வைக்கலாம், இலையை பறித்து காய வைக்கலாம். அப்படியே மொத்தமாக கூட நீங்கள் பறித்து காய வச்சு பொடியாக்கி வச்சுக்கலாம். பொடியாக்கி வச்சு ஒரு டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டு எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் இதை வந்து சுடு தண்ணியில் ஒரு டீஸ்பூன் கலந்து காலையில் ஒரு வேளையும் மாலையில் ஒரு வேளையும் நீங்கள் இதை குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை தீர்க்கும் தன்மை வந்து இந்த மூக்கரட்டை கீரைக்கு இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து இரத்தத்தை வந்து சுத்தம் செய்து ஒரு சுறுசுறுப்பான ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து கொடுக்கும் தன்மை வந்து இந்த மூக்கரட்டை கீரைக்கு இருக்குன்னு சொல்லலாம். அற்புதமான இது முழுக்க செடி முழுக்க எல்லாமே மருத்துவம் நிறைஞ்சு தாங்க இருக்குது. இதை நாம் வந்து முறையாக பயன்படுத்திக்கணும். இப்போ இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் மாரி தான், இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். இதெல்லாம் நம்ம பயன்படுத்தினோம்னா வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் வந்து இதை நம்ம வந்து பறித்து அருமையாக பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் பறித்து இப்படிலாம் பறித்து இந்த மாதிரி பறித்து நம்ம உணவோட பொரியல் மாரி செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம். சூப்பு வந்து இதை வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சிங்க, ஒரு என்ன சொல்ல, நண்டு சூப்பு, ஆட்டுக்கால் சூப்புக்கு சமமாக இருக்கும் இந்த மூக்கரட்டை செடியோட சூப்பு. நீங்கள் இதை வச்சு ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள். இதில் சூப்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும். அந்த ஒரு வாசனை இதில் வரும். அற்புதமாக செய்யலாம். இதை வந்து சூப்பு வச்சு சாப்பிட்லாம். அப்படியே அது இந்த சின்ன இந்த தண்டெல்லாம் அப்படியே நறுக்கி பாருங்கள், அப்படியே பிரித்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த தண்டெல்லாம் அப்படியே நறுக்கி பொடியாக்கி சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி அப்படியே இதெல்லாம் சேர்த்து அப்படியே போட்டு ஒரு சூப்பு மாரி வச்சு நீங்கள் இதை சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், சுறுசுறுப்பாக வச்சுருக்கும். உடம்பில் தேவையில்லாத ஏதோ நோய்கள் இருந்தாலும் அதையெல்லாம் குணமாக்கி நம்மளை ஒரு சந்தோஷமாக வச்சுக்கும். ஒரு அற்புதமான செடிங்க இது. இதெல்லாம் நம்ம விடக்கூடாது. கிடச்சதுன்னா பறித்து நம்ம பயன்படுத்திக்கணும். பாருங்கள் எவ்வளோ கொடி பாருங்கள், வளர்ந்துருக்கா, அருமையாக இருக்குது பாருங்கள். அப்பா, இந்த மூக்கரட்டை கீரையோட வேர் பகுதி கிடச்சிதுன்னா விட்டுறாதீங்க. ஏன்னா அந்த வேர் பகுதியிலேருந்து நம்ம எடுத்து அதை நம்ம வந்து கஷாயம் மாரி செஞ்சு குடிக்கலாம். அந்த வேர் பகுதியை வந்து வெட்டி எடுத்து நல்லா அலசிட்டு ஒரு கஷாயம் மாரி நம்ம அதை செஞ்சு நம்ம குடிக்கும் பொழுது, கஷாயம்னா என்ன, நீங்கள் அந்த வேரை வந்து நல்லா நறுக்கி எடுத்துக்குங்க. சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு அதோட ஒரு துண்டு ஏலக்காய், பட்டை, 2 கிராம்பு, ஒரு சிறிய அளவு மிளகுத்தூள், இதை அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி நீங்கள் இந்த மூக்கரட்டை இந்த கஷாயத்தை நீங்கள் குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா சிறுநீருக்கு கழிக்கும் பொழுது சில பேருக்கு எரிச்சல், வலி தாங்க முடியாமல் சிறுநீர் கழிப்பாங்க. அந்த பிரச்சனையை வந்து இது போல் அந்த கஷாயம் வச்சு சாப்பிடும் பொழுது அந்த பிரச்சனையை வந்து முற்றிலும் நிற்கும். கணுக்கால் வலி இருக்குது பார்த்திங்களா, அந்த கணுக்கால் வலியும் இது போல் கஷாயங்களை வச்சு நம்ம சாப்பிடும் பொழுது அந்த கணுக்கால் பிரச்சனை இருந்தாலும் குணமாக்கும் தன்மை வந்து இந்த மூக்கரட்டை கீரைக்கு இருக்குன்னு சொல்லலாம். இந்த மூக்கரட்டை கீரை வந்து கிடைச்சா விட்டுறாதீங்க. இந்த பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்குது பார்த்திங்களா, அதனால் சில பேர் சிரமப்பட்டுக்கிட்டு கிடப்பாங்க. அந்த வெள்ளைப்படுதல் நோயை குணமாக்கும் தன்மை வந்து இந்த மூக்கரட்டை கீரைக்கு இருக்குன்னு சொல்லலாம். இதை வந்து நீங்கள் பொடியாக்கி சாப்பிடலாம், இல்லைன்னா சூப்பு மாரி வச்சு சாப்பிடலாம். இந்த கீரையை பறித்து வந்து நீங்கள் பொரியல் பண்ணி கூட சாப்பிடலாம், இல்லை அரைச்சி
காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் கூட இதை நீங்கள் குடிக்கலாம். இதை டெய்லியும் நீங்கள் சேர்த்துக்கிட்டு வரும்பொழுது அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை முற்றிலும் குணமாக்கும் தன்மை இந்த மூக்கரட்டை கீரைக்கு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு அற்புதமான மருந்துங்க இது. இது வரைக்கும் நம்ம இந்த மூக்கரட்டை செடியோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் வேறொரு வித்தியாசமான ஒரு மருத்துவ செடியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சாமி.